210 தொகுதியில அதிமுக இந்த தடவை 2026ல ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. சீமான கேட்ட நான் கூட 210 ஜெயிப்பாடுவார். அப்புறம் யார் கேட்டா அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. பிறகு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெருங்க எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் எங்கன்னா ஒட்டிக்கோ ஒரு சீட் அரசியலுக்கு ஒட்டிக்கோ. என்ன வேணா கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு விஜய். அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாங்க. அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது இதை செய்ய மாட்டோம். ராஜாவுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்றதாக சொல்லியிருக்காரு. இப்ப அதிகரிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு அவருக்கு. இல்லை, அவர் முதல்ல பாஜகவை பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் குட்டையை குழப்ப வேண்டும் என்பதோ அதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். தமிழகத்தில் பாஜக யாரையாவது அழித்து தமிழகத்தில் உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது. அதற்கு நம் கண் முன்னாலே தெரிகின்ற கட்சி என்பது அதிமுக. அதிமுக என்ற அருமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு எந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது அதிமுக என்ற கட்சியை அழிப்பதற்காக தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்ற பாஜகவால். அதற்காக அவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள், பல முன்னெடுப்புகளும் இருக்கின்றன. பாஜக RSS சித்தாந்தமே மற்ற கட்சிகளை, அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து கழுத்தறுப்பது தான் பாஜகவுடைய சித்தாந்தம். அதனால் இதை பொறுத்த மட்டும் இந்த தவைக்கா தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது. பாஜக எந்த காரணத்திற்காக அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி. தமிழர் பிரதமரானால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழக யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்ல. சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆந்திராவில் கூட நரசிம்மராவ் இருந்துட்டாரு, தேவேகவுடா இருந்துட்டாரு. கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்க இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை. கொடுத்தா குடியரசுத் தலைவர் பதவி கொடுப்பாங்க. காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போட பார்ப்பாங்க. அதுக்கு தான் பயன்படும். வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது நம்ம சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும். எதிர்காலத்துல இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறை இருக்காரு. ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்கும். அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம். வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம். அது மாதிரி வரும்போது தான் நமக்கு இது என் நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஆனா யதார்த்தத்தில் அது இல்லைங்கிறத உண்மை. என்ன தப்பு பண்ணார்? இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா? ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும். நான் 36 மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. நடிகர்கள் தான் அரசியலுக்கு வர்றது பார்த்துருக்கோம். ஒரு அரசியல்வாதி நடிகராக வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டுமே. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தான் கூற்று. கடந்த 30 வருஷமாக ஒரு மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி கொடுப்போம்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு வர்றாரு. அவர் உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்கணும். இப்போ இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் பொறுப்பு இல்லைங்கிற போது அவர் ஒரு மிகுந்த வருத்தத்தில் என்ன செய்வது, இது மக்களுக்கு பற்றி சொல்ல முடியுமா அரசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் அல்லது வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். மனசுக்குள்ளே திடீரென்று ஒரு முடிவெடுக்க முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய 7 நாள் ஆகிவிட்டது. அதனால் அவர் அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், அது 2006 சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர். தொடர்ந்து வீடியோ மூலமாகவே கருத்தை சொல்லி கொண்டிருப்பது சரியாக இருக்காது. களத்துக்கு வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே பேசிட்டோம். ஆச்சா, நான் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லணும். நான் எந்த விதத்திலையும் அப்படி ஒரு வேளை எனக்கு கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது ஃபேஸ் பண்ணணும். அப்படி சட்டம் அதை தடுக்க முடியுமா? வெளியே அதை சொல்லணும். வீடியோக்களால் எந்த தலைவரும் மக்களை தொடர்பு போடுறது அது அவருக்கே நல்லது கிடையாது. கரூர் விவகாரம் தொடர்பாக முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஆமாம், உண்மைதான்.
முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமையிலிருந்து அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது. ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு இல்லை, நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலாக நம்ம பார்க்குறப்ப, ஒரு குடிமகனாக பார்க்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது. ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அது ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும். அவர் பேசுவதும் ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவகைக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. வீடு பத்திக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி கூட்டணி கணக்குகளை பேசி, இது கூட்டணி பேசுகிற நேரமா? பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.